ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு சில சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். டீ டைமில் செய்கிறதுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மொத்தமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நல்லா டைம் கொடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்படி தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும் இந்த மாவை அப்படியே ஊற வச்சுக்கலாம். 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி லேசாக உதிர்த்து விட்டுட்டு இந்த மாவை நல்லா இந்த மாதிரி ஒரே அளவாக எடுத்து லேசாக கை வச்சு இப்படி தட்டி அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். நீங்கள் இந்த பால் மாதிரி கூட உருட்டி கூட போடலாம். அப்படி போட்டால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒன்று இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்த உடனே கரண்டி போட்டு கிளறிட வேண்டாம். சில சமயம் பிரிஞ்சு போகிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை கீழேருந்து மேலே ஒன்று போல் திருப்பி விடலாம். லோ ஃப்ளேமில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை திருப்பி விடலாம். ஒரு பாதி அளவு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் டைம் கொடுத்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு மொத்தமாக இதை வெளியில் எடுத்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே ஒவ்வொரு பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீயோடு சேர்த்து சர்வ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஸ்நாக்ஸை தான் பண்ணணும், சட்டுன்னு பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.